ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொனிச்சிவா. இன்னைக்கு ஃப்ரைடே. மோஸ்ட்லி ஃப்ரைடேஸ் வந்து நான் லஞ்ச் எடுத்துட்டு போமாட்டேன். ஸோ, அதனால இன்னைக்கு ஆஃபீஸ்லயே வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணாங்க. ஒரு டிப்பிக்கல் ஜாப்பனீஸ் ஒபென்டோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க பிளெயின் ஒயிட் ரைஸ் இருக்கு. ஸோ, அந்த சென்டர்ல இருக்கிறது என்னன்னா, அது உமேபுஷி அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கிள்டு ப்ளம். ஸோ, இந்த ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ப ஊரு ரைஸ் மாதிரி இருக்காது. ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். இந்த ப்ளம்முமே வந்து ரொம்ப சவரா இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸோட இந்த ப்ளம் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து செசமி சீட்ஸ். இது வந்து ஸ்டீம்டு சிக்கன். இதுக்கு மேலேயுமே டாப்பிங்ல ஒயிட் கலர் செசமி சீட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல எல்லோ கலர்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறது வந்து தமகோ யக்கி. அது வேற ஒண்ணும் இல்ல, ஆம்லெட். ஆனா வந்து இதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஸ்வீட்டா இருக்கும். அதுக்கும் பக்கத்துல இருக்கிறது போர்க் வச்சிருக்காங்க. நான் போர்க் சாப்பிட மாட்டேன். மேல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது வந்து பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ். மோஸ்ட்லி வந்து பிக்கிள்டு ரேடிஷ் இல்லன்னா பிக்கிள்டு கேரட் இருக்கும். கீழ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது வந்து நிமோனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸ் தான். இதுல இருக்கிறது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பம்ப்கின். ஸ்டேஷன்ல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போற வழியில ஐ ஸ்டாப்ட் பை திஸ் பார்க். ஆக்சுவலி அது பார்க் இல்ல. ஒரு வாக்கிங் போறதுக்கான ஒரு பாத்வே. செர்ரி பிளாசம் ஃப்ளவர்ஸ் விழ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்டா 2 வீக்ஸ் தான் ஆச்சு ப்ளூம் ஆயி. என் ஹஸ்பண்டோடைய டீம்மேட்ஸோட ஒரு இடத்துக்கு போறோம். இந்த இடத்துக்கு போறதுக்கு டோக்கியோல இருந்து ஒரு 3 ஹார்ஸ் ஆகும். நாங்க ட்ரெயின்ல ஹோனட்சுகி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கோம். இந்த ப்ரிஃபெக்சர் வந்து கனகவா ப்ரிஃபெக்சர். ஸோ இதுதான் அந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் வந்து கரசவா கேம்ப் சைட். ஸோ இங்க வந்து பார்பிக்யூ பண்ணலாம். ஸோ இந்த டென்ட் இது எல்லாமே வந்து இங்கேயே வந்து ரெண்டலுக்கு எடுத்திருக்கோம். ஃபுட் மட்டும்தான் நாங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம்.
ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்றதால வந்து அவ்ளோ கூட்டமா இல்ல. பட் சம்மர்ஸ்ல வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். சம்மர்ல தண்ணிக்குள்ள கூட போலாம். I saw yellow bee. That's why I follow. இன்னைக்கு சண்டே மார்னிங். வீக்கெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு. எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே கண்டிப்பா பையனோட சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபேமிலி கேம் வந்து விளையாடணும் அப்படின்ட்டு. இட் கேன் பி அ போர்ட் கேம் ஆர் இல்லன்னா எனிதிங். இன்னைக்கு நாங்க சூஸ் பண்ண கேம் வந்து இந்த ஜெங்கா. ஈரக்குடையோட மால்க்குள்ள போனா தண்ணி வந்து ஒழுகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்படி வச்சிருக்காங்க. இப்ப ஃபிஷ் வாங்க வந்திருக்கோம். நமக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ அத செலக்ட் பண்ணி குடுத்தோம்னா, அவங்களே நமக்கு கிளீன் பண்ணி, கட் பண்ணி குடுத்துருவாங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி கட் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்க மேல வந்து ஒரு ஒரு நம்பர் கீழயும் ஃபிஷ்ஷுக்கு ஏத்த மாதிரி எப்படி கட் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ நாங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் தான் சூஸ் பண்ணுவோம். Okay. இங்கேயும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கு. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிரைஸஸ் எல்லாம் வந்து இங்க கொஞ்சம் சீப்பா இருக்கும்.
இன்னைக்கு லஞ்ச் வந்து ஆப்வியஸ்லி ஃபிஷ் வாங்கினதால ஃபிஷ் கிரேவி தான். நத்திங் ஸ்பெஷல். த சிம்பிள் யூசுவல் ஃபிஷ் கிரேவி தான். அதனால நான் என்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணல. Activity. Well processed. ஃபிஷ் கிரேவி இஸ் ரெடி டு eat. என்னடா பிளேட்டிங் எல்லாம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் எப்பயுமே எல்லாம் இப்படி பண்ண மாட்டேன். இன்னைக்கு வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கு அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் டூயிங் இட். அவ்வளோதான். Process of from the body to break the food. ஸோ இப்படி தான் எங்களுடைய டிப்பிக்கல் சண்டே ஆஃப்டர்நூன் இருக்கும். ஏதாவது ஒரு மூவி பார்த்துக்கிட்டே வி ஹேவ் அவர் லஞ்ச். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.